சினிமாவோட பொற்காலத்தை தேடி உள்ள பயணம் தான் இன்னைக்கு ரிஷிமூலத்தில். அது 90களுக்கு முன்னாடியா 90களுக்கு அப்புறமாங்கிறத நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அந்த தேடல் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு பதில் இன்னும் கிடச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்திருக்கு. இதுதான் சொல்கிற மாதிரி எனக்கு இல்லை. வந்துட்டீங்களா? 80s வந்து ஒரு ஃபேமஸ் கிளீஷே டயலாக் இருக்கும். ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, ஷேகர் நான் நினைக்கிறேன் நம்ம நட்புங்கிறத மீறி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். அவருக்கா அதே மாதிரி விவாதம் அப்படிங்கிற கட்டத்தை மீறி இப்போ தீர்ப்பு அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ பொற்காலம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அது ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், ஷூட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே போஸ்ட்டில் எல்லாமே பண்ணிக்கலாம். எமோஷனை கூட போஸ்ட்டில் போட்டுக்கலாம், எல்லாம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னு. ஸோ இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அதனால அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸில் எல்லாமே பண்ணலாம், கதை மட்டும் பண்ண முடியாது. அதை பண்ணிவிட்டு ஸ்பெஷல் எஃபெக்ட் வச்சிங்கன்னா அது அர்த்தத்தோடு இருக்கும். இல்லாட்டினா அதுவே உங்களை போட்டு கொடுத்துரும். அதாவது கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஒரு டபுள் ஆக்ஷன் முன்ன எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆசைப்பட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, எத்தனை ஆக்ஷன் வேணால் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். தசாவதாரம்லாம் இல்லைன்னா கிராஃபிக்ஸ் ஒன்று இல்லைனா தசாவதாரம் இந்த அளவு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக எடுத்துக்க முடியாது இல்லையா? அதுதான் மெயின். ஒரு ஹைட் மேன் எப்படி காமிச்சிருப்பீங்க, ஒரு கேள்வி எப்படி காமிக்க முடியும்? ஒன்லி பிகாஸ் ஆஃப் கிராஃபிக்ஸ் தான். இல்லை, அதுதான் நிறைய விஷயங்களுக்கு காட்டுல. நான் அந்த டிவியில் பார்த்தது அந்த படங்கள் காலகட்டத்தில் நமக்கு தெரியவே தெரியாது. ஔவையாரில் வந்து அந்த பூமி பிளக்கிறது, 10 கமெண்ட்மெண்ட்ஸில் வந்து அந்த விஷயங்கள், கடல் பொங்குறது, அதே மாதிரி மெக்கனஸ் கோல்டில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நமக்கு வந்து சிஜி இருக்குது, நமக்கு என்ன பண்ணுறாங்கன்றது தெரியுது. பட் அப்போ எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தெரியல. அது ஒரு பெரிய ஆச்சரியம் தான் அது. அதனால் இப்போ இருக்கிறத விட அதுதான் பெரிய ரொம்ப பிரம்மாண்டமாக அது தெரியுது. சாதாரணமாக ஒரு கட்டுரை உள்ள வந்தால் நம்ம அப்படியே பதறிடுவோம். கற்று உள்ள வரும், ஆள் உள்ள வருமா, எல்லாருமே உள்ள லைட்டே வச்சு எடுக்கிறாங்களே. அதை வந்து கவலையே படுறதில்ல அவங்க. எது வந்தாலும் நம்ம பதறிட்டு உட்காந்துருப்போம். கேமராமேன் நம்ம அதை எரேஸ் பண்ணிக்கலாம் சார் அப்படிம்பாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, என் படத்தில் கிளைமேக்ஸ் வந்து ஒரு மரத்தை வெட்டுறது. மரத்தை வெட்டக்கூடாதுன்னு ஒரு டீம் வந்து சொல்கிறாங்க. ஒரு அனிமல் இருக்குன்னு வச்சுங்களேன், அனிமலை துன்புறுத்துறான் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் வந்து அப்புறம் அதாவது ரோட்டில் இங்கே பாருங்க மேடம், ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயோ ஒரு லாங் ஷாட்டில் வந்து ஒரு மாடு வந்து பாஸ் ஆகிடுச்சு. பாஸ் ஆன உடனே நான் ட்ரெய்லருக்கு வந்து சென்சர் கொடுக்கணும். நீ மாடை யூஸ் பண்ணியிருக்க, அதுக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க. மாட்டு ஓனர்கிட்ட நான் எங்கேருந்து வாங்க முடியும்? ஸோ எனக்கு வேறு வழி இல்லை, நான் சிஜியில் அது பண்ணி அதை எரேஸ் பண்ணி தான் ஆகணும். நாங்கள் நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்க வேண்டியது இருக்குது. இப்போ அதுக்காக தான் மெயினாக இப்போ சிஜியை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். எந்திரன் ஒரு படம் எடுக்கிறோன்னா சிஜி இல்லைன்னா நம்ம ஒரு எந்திரன்றதை நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அதே மாதிரி வந்து இப்போ விஸ்வரூபம் இருக்குன்னா அதனுடைய கிராண்டியர் வந்து எனக்கு வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸில் தான் தெரிஞ்சது. அதே இதுக்கெல்லாம் நம்மளுக்கு குரு வந்து விட்லாச்சாரியார் தான். விட்லாச்சாரியாரெலாம் எனக்கு பேசியிருக்கணும். ஏன்னா அவரை மாதிரி ஒரு மாயாஜாலத்தை நம்மளுக்கு கொண்டு வந்தவர் கிடையாது. ஏன்னா எப்போதும் போல் நம்ம பழசை மறக்கிறவங்க தானே. அதனால் அவரையும் மறந்துட்டோம். அவர் தான் நமக்கெல்லாம் மிகச்சிறந்த குருவாக இருந்தவர். நீங்கள் சொன்னீங்களே இப்போ காதல் படத்தை தவிர மாற்றி எடுக்க முடியுமான்ட்டு. சிஜி வந்து ஒருவேளை காதல் படங்களை விட மீறி ஒரு மாயாஜாலத்தை கொடுத்து மக்களை வந்து உட்கார வைக்கிறதுக்கான மிகப்பெரிய உதவியா தப்பிக்கிறதுக்கான ஒரு சின்ன உதவி பண்ண முடியும். அந்த காலத்து மகாபாரதம்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் அம்பு விடுவார், அந்த எண்டில் புஷ்வானத்தை வச்சுட்டு புஷ்னது வரும், அந்த பக்கத்துலேருந்து ஒரு ஹோஸ் பைப்லேருந்து தண்ணி வரும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு இருக்கிற சிஜியில் மகாபாரத யுத்தமோ மகாபாரதத்தையோ ட்ராய் மாதிரி ஒரு படம் பார்த்தோம். சிஜி ஹஸ் டேக்கன் ஓவர் சினிமா. அவதாருங்கிற ஒரு படம் 14,000 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு. அதே வருஷம் மொத்த இந்திய சினிமாவின் வருமானம் 8,800 கோடி ரூபாய். அந்த ஒரு படம் எதனால? கதை இருந்தது, கரு இருந்தது, எஸ். பட் எசென்ஷியலி இந்த அவதார், அந்த புது உலகம், அந்த ஒரு அற்புதமான ஒரு கிராஃபிக்ஸு, இதை பார்த்து உலகமே பிரமிச்சுது. இப்போ நம்பர் 1 பேசப்படுற படம் வேர்ல்டுலேயே வந்து இப்போ ரீசெண்ட் ரிலீஸில் வந்து கிராவிட்டி தான். அது டோட்டலாக வந்து ஏறதால 5 இயர்ஸ் வந்து அதுக்காக நான் வேண்டிய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது எப்போ இந்த எரா ஆரம்பிச்சதுன்னா ஜுராசிக் பார்க்கில் இருந்து ஆரம்பித்தது. இன்றைக்கி வந்து ஹாலிவுட் அவங்க தான் நம்ம எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அங்கே ஸ்டுடியோ எரா தான் இருக்குது. ஸ்டுடியோ எரானா அனிமேஷன் எரா தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஹியூமன், அதாவது எப்படி சொல்கிறது, மேனுவல் ஒர்க்கில் வந்து எல்லா படமும் இப்போ ஹாலிவுட் வரதே கிடையாது. கோச்சடையானா நம்ம வந்து பெருசாக எதிர்பார்க்கலாம். பிகாஸ் அது ஒரு இன்னொரு ஸ்டெப்பு. ஆமாம், எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இட்ஸ் எ டெஃபினட் இனோவேஷன். அந்த இனோவேஷனுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டார் கூட இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். பிகாஸ் ஒரு ஆர்டினரி ஆக்டர் வந்து அந்த படத்தை செய்ய முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஸோ கோச்சடையான் இஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஆஃப் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். கோச்சடையான் படம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த படம் நான் கோடையாக ஒர்க் பண்ணுறேன். அந்த படத்தில் வந்து ரஜினி சார் இல்லைனா அந்த படம் எடுக்க முடியாது. அதான் சொன்னேன், ஏன்னா அந்த பிஸ்னஸ் எங்களுக்கு வேணும். அதான் சொன்னேன், இவ்வளோ பெரிய ஆக்டர் அதுக்கு துணையாக இருக்கிறது பெரிய. அதே மாதிரி இவங்க சொல்கிறாங்களே எருமாடி, நான் அதில் நாகேஷா நடிச்சிருக்கிறேன்.
என் முகம் நாகேஷாக தான் வரும் அதில். புரியுதுங்களா? இதெல்லாம் நானே சொல்ல இருக்க மாட்டீங்க, மாட்டேன். பரவாயில்லையா? ஆ சொல்லமா? சொல்லாமல் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே இது. உங்க எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வியை கேட்க போறேன். ஷெல்ஃப் லைஃப், அதாவது ஒரு கெச்சப்புக்கு கூட ஷெல்ஃப் லைஃப் இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற கெச்சப்பை இப்போ சாப்பிட முடியறது இல்லை இல்லையா? எதுவுமே ட்ரெஸ்ஸு கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ட்ரெஸ்ஸை இப்போ போட முடியல. டெக்கன் கிரானிக்கலில் போட்டுடுறாங்க வேற, ஒரு தடவைக்கு அப்புறம் இன்னொரு தடவை போட்டா. ஸோ அதனால ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது 80s and 90s சினிமாக்கா இருக்குமா இல்லை இன்னைக்கு இருக்கிற சினிமாக்கு இருக்குமா? அதை வந்து எஸ் ஆர் நோ அப்படி அது மட்டும் சொல்லணும். 80ஸ்க்கு கிடையாது, 90s பற்றி அவங்க let them prove. இல்லை 80s ஷெல்ஃப் லைஃப் கிடையாது, இட்ஸ் ஃபார் எவர் forever. ஸோ எவர்கிரீன் அப்படின்றாங்க. அது இன்னும் 20 வருஷம் கழிச்சு தான் இப்போ எடுக்கிற படங்களை பற்றி முடிவு பண்ண முடியும். இப்போ நம்ம டிசைடே பண்ண முடியும். இல்லை, நான் கேட்குற கேள்விக்கு எஸ் ஆர் நோ தான் சொல்லணும். நோ இல்லை இன்னைக்கு சினிமாவும் ஊசிப்பாவது 80ஸும் ஊசிப்பாவது. ஓகே, நீங்க சொல்றீங்க. மேம் எல்லாமே காலத்துல வந்து மறக்கப்படும். அதை மறக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம். ரிவைவலுக்கு நடுவில் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல், 80ஸோட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு 2035ல ஒன்று நடத்தினா ஞாபகம் வச்சுப்பாங்க. எல்லாத்துக்குமே கொஞ்சம் தான் லைஃப். இல்லை ஒரே விஷயம் தான் சார். அதுக்கு மேம் ஒரே விஷயம் தான். பில்லா ரீமேக்னு உடனே ஒட்டுமொத்த ஜனங்களும் உள்ள வராங்க. ஓகேங்களா? ஸோ அந்த படங்களை இப்போ வந்து பாட்ஷாவை யாராவது ரீமேக் பண்ணுறாங்க, நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட், அதே விஷயம். பட் ரீமேக் அப்படின்னு வரும்போது அந்த ஒரு மாஸ் இன்னும் இருக்கத்தான் மேம் செய்யுது. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால ஊசி போகாது. 80ஸ்ல இருந்த கமல் அண்ட் ரஜினிக்கு பெரிய ரெஃபரன்ஸ் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஃபிலிம் எல்லாம் மெலோ ட்ராமேட்டிக்காக இருந்தது. அந்த டைரக்டர்ஸுக்கும் பெரிய ரெஃபரன்ஸ் கிடையாது, லிட்ரேச்சர்ல இருந்து தான் ரெஃபரன்ஸு. அதையும் மீறி அவங்க ரியலிஸ்டிக்கான ஃபிலிம்ஸு, பாப்புலர் ஃபிலிம்ஸு எல்லாம் பண்ணாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ரெஃபரன்ஸும் இருக்குது. ஸோ அதனால் ரெஃபரன்ஸ் இல்லாமல் அவங்க படம் பண்ணியிருக்காங்க, ரெஃபரன்ஸோடு நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க. அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதையும் ஞாபகம் வச்சுட்டு இப்போ சொல்லுங்கள் ஷெல்ஃப் லைஃப். ஏன்னா இதே கேள்வியை நான் வந்து 4 பெரிய நபர்கள்கிட்ட கேட்க போகிறேன். அதுவும் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு. ஃபைனலி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தரையும். அவங்க எல்லாருமே 25-30 வருஷத்துக்கு மேலே அவங்களோட கரியர் ஸ்பேன் ஆயிருக்கு. ஸோ எல்லாம் பார்த்துருக்காங்க. நம்மள மாதிரி எத்தனை பேர் வந்து சத்தம் போடுறதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். 80s 90s இல்லை, எந்த காலகட்டத்துலையும் அந்த சிறந்த படங்கள் என்றைக்கும் நினச்சி நிற்கும். ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. 80ஸ்லேயும் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த இப்போது ப்ரெசன்ட் டைம்லேயும் சில படங்கள் வில் பி எவர்கிரீன், சில படங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். ஒரு நிமிஷம், 20 இன்னைக்கு டேட்டை குறிச்சு வச்சுக்கலாம். நம்ம எல்லாரும் 20 வருஷம் கழிச்சு மீட் பண்ணலாம். கண்டிப்பா மேடம். மீட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கா? அப்ப கூட நம்ம வந்து மீட் பண்ணலாமா? மறுபடியும் சந்திப்போம் 20 இயர்ஸ் லேட்டர். அதுக்கு நடுவுலயே சந்திப்போம். சந்திச்சு இதே கேள்வியை கேட்போம் நம்ம. அதுக்கு முன்னாடி நாம தேடலுக்கு பதில். ஸோ அந்த தேடலுக்கு பதில் 4 ஸ்டேட்லையும் கேட்க போறோம். அம்ரீஷ் கன்னடால மிகப்பெரிய ஸ்டார், ரிபெல் ஸ்டார் அப்படிங்கிறது அவருடைய பேரு. நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, தமிழ்லேயும் நடிச்சிருக்காரு, தெலுங்குலேயும் நடிச்சிருக்காரு, மலையாள படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. ஆமா, நல்ல படங்களையும் நடிச்சிருக்காரு. இப்போ ஒரு மினிஸ்டரா இருக்காரு, அவர்கிட்டயும் பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லதா இருக்கிறேன் சார். ஹாசினி மேம், நான் அபிராமி எல்லாரும் இங்கே இருக்கோம், நிறைய பேர் இங்கே இருக்கோம். நம்ம வந்து சினிமாவோட பொற்காலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மேம் நீங்களே பேசுகிறீங்களா அவர்கிட்ட? வணக்கம் அம்ரீஷ் சார். உங்கள் பிரதர்லா இங்கே இருக்காரு, ஸ்டில்ஸ் ரவி உட்காந்துருக்காரு. அவர் சொல்கிறாரு 80s சினிமா தான் பொற்காலம். இப்போ ஷூட்டிங் போனால் ரொம்ப டயர்டாக இருக்குது, ஏன்னா எல்லாரையும் கெஞ்சி கெஞ்சி நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், கெஞ்சி கெஞ்சி இந்த படத்தினால உனக்கு ஒரு நல்ல பேர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்னு அப்படி என்கிட்ட தனியாக பேசிகிட்டு இருந்தார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் 80s அந்த 80 தான் கோல்டன் இரா ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரி. நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லாம் சேர்ந்தது தான் அது. நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா? அக்கார்டிங் டு யூ எது வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா? 80s and backward is one of the topics. சொல்லிட்டாரு 80 தான் டாப்பஸ்ட் சொல்லிட்டாரு. ஓகே, அப்போ உங்களோட ஹீரோயின்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க, கேரளாலேருந்து வந்தாங்க, ஆந்திராலேருந்து வந்தாங்க. பட் எல்லாருமே நீங்களாம் தமிழில் தான் பேசுவீங்க. ஸோ தமிழ் சினிமாவோட தாக்கம், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே, டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் தமிழில் தான் பேசுவாங்க. அதனால தான் நீங்களும் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறீங்க. நீங்களே சொல்லிட்டீங்களே இது சவுத் இந்தியன் சினிமா தான். ஆமாம், எல்லாம் சவுத் தான். கேரளா இல்லை, தமிழ் இல்லை, தெலுங்கு இல்லை, யாரும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். சவுத் 80s சினிமா, தமிழ் சினிமாவில் உங்களுக்கு பிடிச்ச சினிமா, உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர்? எனக்கு பேர் தெரியாது. நீங்க சொன்ன அந்த வேற 80s படம் வந்தது, பாலச்சந்தர், பாரதி ராஜா, மகேந்திரன், மணிரத்னம், இவங்க எல்லாரும் படங்கள் டைரக்ட் பண்ண டைம் தான் 80s.
சில நேம்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்க. சில நேம்ஸ் எடுத்து கொடுக்க சொல்கிறேன், தமிழ் படங்களோட நேம்ஸு. 16 வயதினிலே முள்ளும் மலரும், சிகப்பு ரோஜாக்கள், மௌனராகம், நாயகன். 16 வயதினிலே நாயகன், மௌனராகம், பிரியா உங்க படம். ரஜினிகாந்தோட நிறைய படங்கள், 6லேருந்து 60 வரையிலிருந்து தில்லு முல்லு நிறைய படங்கள். 6லேருந்து 60 வரை. 6லேருந்து 60 வரை. உங்களோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு என்ன சொன்னாலும் கேட்பாரு, அவர் என்ன சொன்னாலும் நீங்க அதுக்கு ஒரு ஒரு சப்போர்ட் தான். ஸோ அவருடைய படம் தான். ஸோ ரஜினிகாந்தோடைய படமான ரஜினிகாந்த், கமல் கூட இருக்காரு, ஸ்ரீதேவி இருக்கிறது. வறுமை நிறம் சோப்பு ஸ்ரீதேவிக்காக. எல்லாரோட பாலச்சந்தர் இருக்காரு. பாலச்சந்தர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எங்க கூட நீங்க இவ்வளோ டைம் எடுத்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் காலிங் மீ and remembering me that we are all fun. ஆமா, absolutely. Thank you sir. ஒரு மினிஸ்டர், ஹவுசிங் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா நம்மளை மதித்து நம்மளோடலாம் பேசணும் அப்படின்றதுக்காக டைம் வந்து செலவழித்து அவங்க பிஏ நமக்கு ஃபோன் பண்ணி பண்ணது எதனாலன்னா லவ் ஃபார் சினிமா, லவ் ஃபார் குட் சினிமா, வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பா. அப்புறம் இன்னொருத்தர் டாக்டர் ராஜசேகர், தமிழர் அவர், ஆனால் தெலுங்கில் வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு. பட் ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் எப்போவுமே தமிழன் தான் அவர். ஸோ அவர்கிட்டையும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம் ராஜசேகர். வணக்கங்க. நீங்கள் வந்து ஒரு தமிழன், ஆனால் தெலுங்கில் மிகப்பெரிய ஆக்டர். அது நிறைய பேருக்கு நீங்கள் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தெலுங்கை விட தமிழ் தான் ரொம்ப நல்லா பேசுவீங்க. அது மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவை ரொம்ப அதிகம் நேசிப்பீங்க, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இங்கே உட்காந்து ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கோம். அந்த 30 பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கோங்க. எங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கோல்டன் ஏஜ், அதாவது பொற்காலம் அப்படிங்கிறது, தமிழ் சினிமாவோட பொற்காலம் 90களுக்கு முன்னாடி இருந்த படங்களா இல்ல இப்ப பாக்குற தமிழ் படங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறது எல்லா காலத்திலயும் நல்ல படங்கள், கோல்டன் ஃபிலிம்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட். பட் அது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் இருக்கும். என்னோட பொண்ணுங்கெல்லாம் சொல்ற மாதிரி, டேடி நீங்க இவ்வளோ இதுவா நடிச்சீங்களா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல டேடி, நல்லா நடிக்கிறீங்க, அப்பெல்லாம் ஏன் அப்படி ஓவர் ஆக்ஷன் பண்ணீங்க, அப்படியெல்லாம் இப்போ என்னோட குழந்தைங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். முன்னாடி தெலுங்கு படம் நடிக்கும் போது நாங்கெல்லாம் உங்கள்கிட்ட தெலுங்குல பேசுவோம். ஆனா இப்போ நீங்க தெலுங்கு படங்களை நடிக்கும் போது உங்க ஹீரோயின்ஸ் வந்து ஹிந்தியில பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படி சமாளிக்கிறீங்க? அது ஒரு பொற்காலம் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு மொழியில, அவங்க இன்னொரு மொழியில பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அது வேற வழி இல்லைங்க. எத்தனையோ பேர் வேற வழி இல்லாம சகிச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பட் அதுவும் கூட ஒரு, அதுல கூட ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். 80களில் உங்களுக்கு பிடிச்ச தமிழ் படம் என்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு பிடிச்ச படங்களா, பாலச்சந்தர் சார் படங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி பார்த்த படங்களாச்சே. தேங்க்யூ ராஜசேகர். தேங்க்யூ ஸோ மச். ஜீவிதாக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. ஏன்னா எல்லா சக்சஸ்ஃபுல் மேனுக்கும் பின்னாடி ஒரு ஒரு சாஃப்ட் உமன் இருப்பாங்க. பட் உங்களோட கொஞ்சம் புத்திசாலியான ஒரு உமன் பின்னாடி இருக்காங்க. இந்த பக்கத்துல இருக்கிறாங்க, பேசுறீங்களா? அவங்கள்ட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, நீங்க இல்லன்னு நினைச்சு நான் உங்களை வந்து பாராட்டிட்டேன் ஜீவிதா. ஐயோ அப்படியே. ராஜசேகரோட நீங்க புத்திசாலின்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன பண்றது, நம்ம எல்லாருமே அப்படித்தான் இல்லீங்களா? நம்ம ஹஸ்பண்ட்ஸோட நம்ம எல்லாம் புத்திசாலிகள் இல்லையா? ஆமா ஆமா, டெஃபினெட்லி ஓகே, நோ டவுட். women always more responsible, more intelligent and more constructive. I definitely feel so proud talking to you. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நீங்க. ஆண்கள் எல்லாம் ரொம்ப ஆட்சேபிக்கிறாங்க. சோ அவங்க இன்னும் ஆட்சேபிக்கிற மாதிரி ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். 80களில் நானு, நீங்க, ரேவதி, ராதிகா எல்லாரும் ஹீரோயின் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணி 100 டே ஃபங்க்ஷன்ல நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்துருக்கோம். இப்போ எந்த 100 டே ஃபங்க்ஷன்ல ஹீரோயின்ஸ் உட்காந்துருக்காங்க அவங்களோட பேர்ல இருக்கிற படத்தினால அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இப்போ வந்து தட் ஹஸ் பிகம் ஒரு ரேர், ஒன்ஸ் இன் a blue moonங்கிற மாதிரி ஆயிப்போச்சுங்க. தட் இஸ் 100%. இப்போ ஆஃப்டர் லாங் டைம் ஐ ஹியர், இப்போ நம்ம ஒரு அனுஷ்கா பண்ண ஒரு படம், இல்ல வித்யா பாலன் நாங்க 1-2 ஹிந்தி மூவிஸ் like the Smita Patil, Shabana Azmi, and Neenga, as you said, Radhika ma'am, those days have gone. சத்தியமா நான் வந்து ஹீரோயின் லேடி ஓரியன்டட் மூவிஸ் ஆர் லேடி ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ற மூவிஸ் ரொம்ப குறைஞ்சிட்டு. தி சேம் வே ஈவன் சில்ட்ரன் மூவிஸ்,
இதுல வந்து டெஃபினட்டா ஐ திங்க் இண்டஸ்ட்ரி, the film industry should concentrate, and people like you, like me, maybe we should all fight for it now. It's high time. நாங்க எல்லாம் சேர்ந்து ஃபைட் பண்றோம். பட் உங்களுக்கும் உங்களுடைய கணவர் ராஜசேகருக்கும் எங்களுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆந்திரால இருந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. இது வந்து ஒரு சவுத் இந்தியன் சினிமா பத்தின ஒரு கருத்தரங்கானதுக்கு இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமேங்கிற மாதிரி தோணுது. ஃபீலிங் ரியலி ஜெலஸ் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து. and it's so nice, you gave this opportunity to us. Thank you so much. அப்புறம் ஜெயராம், அவரும் தமிழர், ஆனா மலையாள படங்கள்ல பெரிய ஸ்டார். இப்ப நம்ம படங்களையும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவர்ட்டையும் கேட்கலாம். ஜெயராமேட்டா சுகானோ அபிராமி. சுகம். சரி, நம்ம தமிழ்லே பேசலாம். இது தமிழ் ஷோ, அதனால நம்ம தமிழ்லே பேசலாம். சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பண்ணுற நிறைய பேர் இங்கே உட்காந்து நம்ம ஒரு பெரிய சண்டே போட்டுட்ருக்கோம். அதை பற்றி ஹாசினி மேம் உங்ககிட்ட இன்னும் சொல்லுவாங்க. மேம் நீங்களே பேசுங்க. உங்கள் பார்வையில் கோல்டன் ஏஜ் தமிழ் சினிமாவில் அண்ட் சவுத் இந்தியன் சினிமாவில் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த ஒரு 75லேருந்து 80 வரைக்கும் அந்த பீரியட்ல பிரேம் நசீர், ஷீலா, ஜெயபாரதி, ஸ்ரீவித்யா, அடூர் பாசி, அந்த ஒரு பீரியட் இருந்தது. அதுதான் ഏറ്റവും கோல்டன் பீரியட் நான் நினைக்கிறேன். என்னன்னா அவங்களுக்குள்ள இருந்த யூனிட்டி என்னன்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எல்லா மந்த்தும் 1லேருந்து 10th வரைக்கும் உதயா ஸ்டுடியோன்னு கேரளால குஞ்சாக் ரொம்ப ஃபேமஸ், கேள்விப்பட்டிருப்பேங்க. அன்னைக்கு 2 ஸ்டுடியோ தான், மெர்லாண்ட் ஸ்டுடியோவும் உதயா ஸ்டுடியோவும். அப்போ எல்லா மந்த்ல 1st to 10th வரைக்கும் ஆல் ஆர்டிஸ்ட் அங்கதான் காம்பினேஷன், அதுக்குள்ளதான் ஷூட்டிங். இப்போ மெட்ராஸ்ல இருந்து 30th or 31st புறப்பட்ட ட்ரெயின்ல பிரேம் நசீர்லேருந்து, ஷீலாலேருந்து, KP உமார், ஜனார்தனன், பழைய ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் 2 ஃபுல் பாகி அப்படியே புக் பண்ணிடுவாங்க. நெசசாரெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருப்பாங்க, மீதி நிறைய பேர் செகண்ட் கிளாஸ்ல இருப்பாங்க. ஆனா அத்தனை பேரும் வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு ஒத்துமையா எல்லாரும் போவாங்க. அத்தனை பேருக்கும் 10-20 கார் வெயிட் பண்றது, எல்லாரும் சேர்ந்து போறது. அந்த யூனிட்டி என்னைக்கு போச்சு மேல அந்த போறது ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ஸ்டுடியோக்குள்ள இருந்து நாம சொல்றது அந்த ஏவிஎம் ஸ்டுடியோக்கு எல்லாம் முன்னாடி போகும்போது ஃபர்ஸ்ட் ஏறும் போதே அந்த லெஃப்ட் சைட்ல எடிட்டிங் செக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூம் வந்து மலையாளம் சங்குனி, ஹாசினி மேம்க்கு தெரியும் நினைக்கிறேன். சங்குனியாட்டம் தான் ഏറ്റവും ஜாஸ்தி படங்கள், கின்னஸ் புக் ரெக்கார்ட் மாதிரி. அதுல இருந்து அடுத்த ரூம்ல இருந்து நிறைய 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 தெலுங்கு, கன்னடா, தமிழ். அந்த மூவியோட சத்தமே அந்த கட்ட 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 அது அந்த பிலிம் வந்து கட் பண்றது, ஒட்டுறது. அந்த பக்கம் ஸ்டுடியோல பார்த்தாங்கன்னா ஃப்ளோருக்குள்ள தமிழ்ல ஒரு ஷூட்டிங் நடக்கும், மலையாள சாங்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, தெலுங்கு நடக்கும். ஃபிளரிஷ்டான ஒரு டைம் இருந்தது. அதுல இருந்து என்னைக்கு ஃபுல் சினிமா அப்படியே அவுட்டோர்னு வந்து கேரளாக்கு வந்ததோ அப்பவே போச்சு அந்த கோல்டன் பீரியட், அன்னைக்கு போச்சு. இதெல்லாம் என்னோட வியூ பாயிண்ட்ல நான் ஐ திங்க் ஜெயராம் சார் என்ன சொல்றாருங்கிறது ரொம்ப அழகாவே புரியுது. திரையில நாம பார்க்குற சினிமா மட்டும்தான் சினிமா நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி, திரைக்கு பின்னாடி ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி இருந்த அது செதறி போச்சு 80ஸ்க்கு அப்புறம் 90ஸ்க்கு அப்புறம் அப்படின்றதுல வந்து எந்த விதமான ஐயமே இல்லை. ஸோ அதனால இவ்வளோ ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயத்தை தொட்டுட்டீங்க நீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இல்ல நான் சொல்றது கரெக்ட் தான். அப்படி ஒரு ஃபிளரிஷ்டான மூமெண்ட். இன்னைக்கு ஒரு 5D கேமரா, ஒரு தெர்மோகால், ஒரு கொஞ்சம் ஒரு கீர்ன கொஞ்சம் ஒரு ஓட்ட விழுந்த ஜீன்ஸ், இது 3 இருந்து ஜீன்ஸ். ஃபைனலா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச எவர்கிரீனான கமல் கிட்ட கேட்கலாம். ஹலோ கமல். ஹாசினி, கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து இங்கே குழுமி இருக்கோம். எங்களோட தேடல் என்ன அப்படின்னா, 90க்கு முன்னாடி இருந்த சினிமா அதுதான் தமிழ் சினிமாவின் பொற்காலமா, இல்லை அதுக்கப்புறமா இப்போ இருக்கிறது தான் பொற்காலமா? இந்த கோல்டு எங்கே இருக்குது, இந்த மெக்கனாஸ் கோல்டு எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள் அதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு. கோல்டெல்லாம் இப்போ பிளாஸ்டிக்கா மாறி போச்சு. வேல்யூ வந்து பிளாஸ்டிக் மணி. ஸோ இன்னும் கோல்டை பத்தி பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. கோல்டை வேணா பேங்க்ல ஃபோர்ட் நாக்ஸ்ல வச்சுக்கிட்டு வேலை சொல்லிக்கிட்டு இருக்கலாம், அவங்க உலகத்தின் வேலையை பேசிட்டு இருக்கலாம். பட் அந்தந்த காலம் என் தோளில் இருந்து ஏறி உலகத்தை பார்த்தவன் என்னை விட உயரமானவன் தான்
அதுல எனக்கு வருத்தம் இருந்தாலும் அது ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மை. நாளைய சினிமா இதை விட பொன்னாகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பட் நீங்கள் வந்து 60கள்லேருந்து சினிமாவில் இருந்திருக்கீங்க. 60ஓட அடையாளம், 70ஓட அடையாளம், 80ஓட அடையாளம், 90ஓட அடையாளம், 2000ஓட அடையாளம் அப்படின்னு இப்போ இருக்கிற அடையாளம் அப்படின்றதுல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அடையாளம் என்ன? சினிமாலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அடையாளம் காலகட்டம் எந்த காலகட்டத்தோட அடையாளம்? இன்றைய காலகட்டம் எனக்கு இன்னும் புரிந்தபாடில்லை. இருந்தாலும் எனக்கு அது பிடித்த காலகட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் நகரும் நிழற்படங்கள் என்னும் அர்த்தம் மாறி வருகிறது. அது எங்க இருக்கும் அந்த ஊடகத்தின் ஒளிபரப்பும் விதம் மாறிக்கொண்டு வருகிறது. இப்பொழுது யூடியூபும் சினிமா தான் என்னை கேட்டால், அதுவும் நிழற்படம் தான், மூவிங் இமேஜஸ் தான் என்ன பொறுத்தவரைக்கும். அது ரொம்ப அற்புதமா இருக்கு, எல்லார் கையிலும் வருகிறது. எத்தனை பாரதி முளைக்க போறாங்களோ தெரியாது, சினிமா பேசும் பாரதிகள். அதனால இது ரொம்ப ஆச்சரியமான காலமாக இருக்கிறது. இன்னும் எனக்கு பொழிப்புரை விளங்கிய பாடில்லை, யாரும் தருவதற்கு ஆளும் இல்லை. பட் நல்ல கவிதை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது மாத்திரம் புரிகிறது. சரி, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட நாங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்க போகிறோம். எந்த கமலை உங்களுக்கு பிடிக்கும்? நீங்கள் பார்த்த கமல்லையே உங்களுக்கு பிடிச்ச கமல் யாரு? முதல்ல பூர்ணிமா ஜெயராம் சொல்ல போகிறாங்க. வணக்கம் கமல் சார். வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. கமல் சார் எது பண்ணாலும் எங்களுக்கு பிடிக்கும். சரி, நான் லேடிஸ் மட்டும்தான் கேட்க போகிறேன். அடுத்தது மானு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். I have to say, because I am from Assam, and the whole fact of Tamil film came through very few people, and sir is one. And I love the 80s movie, the way he acted, and all of us, we learned to become fan, I guess. So I definitely support that. So thank you. Next வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணா. சார் வணக்கம் சார். வணக்கம். எனக்கு சகலகலா வல்லபன் கமல் சார். சரி, நானே சொல்லிடுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கமல் வந்து களத்தூர் கண்டமா கமல் தான். அண்ட் நித்யா இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். என்னைக்கும் எனக்கு பிடிச்ச கமல் சார் மகாநதி கமல்ஹாசன் தான் சார். அந்த ஒரு தந்தைக்கு ஈடு இணையா இனி கதாபாத்திரமே இல்லை சார். அண்ட் ஃபைனலி அபிராமி, உங்களுக்கு பிடிச்ச கமல்? அது கேட்கவே தேவையில்லை, எனக்கு குணா கமல் தான் பிடிக்கும். என் பேர் வந்ததே அதனால தாங்க. ரொம்ப நன்றி கமல். இது வந்து எங்களோட விவாதத்தோட கடைசி கட்டம். இந்த கட்டத்தில் உங்ககிட்டேருந்து ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, தங்கமே இல்லை, தங்கமே பிளாஸ்டிக்கா மாதிரி கிரெடிட் கார்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ நாளைய சினிமா தான் நம்முடைய பொற்காலமா? உங்களோட கன்க்ளூஷன்ல சினிமா பொற்காலமா இருக்கும் என்று நம்புவோம். இன்னையோட கம்பேர் பண்ணும்போது நாளை கண்டிப்பாக இதை விட பொன்னானதாக இருக்க வேண்டும். அதுதான் முன்னேற்றத்தின் அடையாளம். அது நிகழாமல் போனது என்றால் பெரிய டிராஜடி. அது இந்த டயலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. கடவுள் இல்லைன்னு சொல்ல, ஆனா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல நிகழாமல் போயிட்டுதுன்னா பெரிய டிராஜடி. அது நிகழணும், அதை நிகழ வைக்கணும். நம்ம பழசையே வந்து புதியன புகாமல், பழையன கழியாமல் நம்ம இடத்தை நிரப்பிக்கிட்டே இருந்தோம்னா சரியா இருக்காது. நம்மளுடைய நாஸ்டால்ஜியாவை வச்சு பாக்கி இருக்கிற பயிரிடும் நிலங்களை எல்லாம் நாஸ்டால்ஜியா வரைச்சிடக்கூடாது. அது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தேங்க்யூ கமல், தேங்க்யூ ஸோ மச். ஸோ 80s சினிமாவா இல்லை இன்னைக்கு சினிமாவா அப்படிங்கிறதுக்கு பதில் கமல் சொல்லிட்டாரு. எதிர்காலம் தான் நல்ல சினிமா. நம்ம வந்து இன்னும் பழசை பற்றியே பேசிட்டு இருக்கிறது இல்லை, இப்போ நடந்துட்டு இருக்கிறத பற்றி பேசுறதை விட எதிர்கால சினிமா இன்னும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது தான் ஒரு கலைஞன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னார். இருந்தாலும் இன்னைக்கு நல்லா பேசினவங்க யாரு? ரொம்ப சீரியஸாக பேசி நல்ல கருத்துக்களை ஆழமாக சொன்னது சுப்பிரமணிய சிவா. அந்த கருத்துக்களை அவரை பேச விடாம தடுத்து, ஆனா அதே சமயத்துல ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சது யாரு? மனோபலா. ஸோ மனோபலா சார் அண்ட் சுப்பிரமணிய சிவாக்கு நடுவில் நம்மளுடைய ஓட்டு யாருக்கு? நம்ம ஆக்சுவலி ஒன்று ரசகுல்லா ஒரு குலாப் ஜாமுன், ரெண்டு பேரும் ஸ்வீட்டாக ரெண்டுக்குமே கொடுத்துடலாம். ரெண்டு பேருக்கு கொடுத்துடலாம். ஆனால் நாங்கள் இப்போ கொடுக்க போகிறது வந்து இந்த 4 ஸ்டார் நம்ம கூட பேசினாங்க. இன்னொரு ஸ்டார் அவருடைய ஆட்டோகிராஃபே போட்டு கொடுத்துருக்காரு.
ரஜினிகாந்த் அவர்கள் 80ஸோட ஸ்டார்ஸ் எல்லாரும் இருக்கிற ஆல் த ஆக்டர்ஸ் சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் இருக்கிற ஒரு டிஷர்ட்டை ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருக்காரு. அது நம்ம மனோபாலாவுக்கு. அதாவது இது வந்து கலகலன்னு பேசுறது வேற, ஆனால் கருத்தோடு பேசுறதுக்கு வந்து என் தம்பி சிவா தான் கரெக்டான ஆளு. இந்த ஷர்ட்டு வந்து அவருக்கு தான் போகணும். சைஸும் அவர் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கே வாங்க வாங்க வாங்க. அண்ணனுடைய பேச்சு மாதிரி அவர் மனசும் மிகச்சிறந்த ஒரு நல்ல மனசாக இருந்தது. அடுத்தது இது வந்து அண்ணன் இவங்க எல்லாத்துக்கூடையும் அண்ணன் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் அண்ணனுக்கு வந்து அவர் எல்லாத்தையும் நேரடியாக பார்த்ததால இது வந்து எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியமானன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்க கூடலாம் நான் ஒர்க் பண்ணதில்லை. இது எனக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும். நன்றி. இன்னைக்கு ரிஷி மூலத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு தேடல். சினிமாவோட பொற்காலம் எது, அது 90களுக்கு முன்னாடியா 90களுக்கு பின்னாடியாங்கிற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் நம்மளோட முன்னாடி இருந்தது. அதை பற்றி நிறைய விவாதித்தோம், நிறைய பேசினோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணோம். நிறைய இடங்கள் இந்த ஆக்டர்ஸ், டிரெக்டர்ஸ், மியூசிக், ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினோம். சினிமாங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி நிறைய உரையாடினோம். அதோட பொற்காலம் வந்து கமல் சார் சொன்ன மாதிரி எப்போவுமே நம்ம ஃபார்வர்ட் திங்கிங்காக இருக்கணும். வருங்காலம் தான் அதோட பொற்காலம்னு என்றைக்குமே நினச்சோன்னா சினிமா என்றைக்குமே நிலச்சி நிற்கும், நல்லா அற்புதமாக நிலச்சி நிற்கும். அதோட மேஜிக் என்றைக்குமே சஸ்டெயின் ஆகும். இன்றைக்கி ரிஷி மூலத்தில் எங்களோட பேசுகிறதுக்கு நீங்கள் எல்லோரும் உங்கள் பிஸி ஸ்கெட்யூல்ஸ்லேருந்து கொஞ்சம் டைம் எடுத்து வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ரிஷி மூலம் சார்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தமிழ் சினிமா உலக சினிமாவோட பெட்டராக ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இன்னொரு ரிஷி மூலத்தில் நம்ம சந்திக்கலாம். ரிஷி மூலம் தேடல் தொடரும். வணக்கம் அபிராமி. Happy New Year!